பூரிக்கு பண்ண உருளைக்கிழங்கு மசால் மீந்துருச்சுன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு குருமா பண்ணுங்களேன். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையா இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசால் நான் நேற்று பூரிக்கு பண்ணேன். அது இவ்வளவு மீந்துருச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இதே தோசையா இருந்தா தோசையில ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனா நான் இன்னைக்குதான் ஃப்ரெஷ்ஷா இட்லி செய்ய போறேன். அதனால இதை குருமாவா செய்ய போறேங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, வெங்காயம் தக்காளி. கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு தாளிச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நான் மசால் தாளிக்கும் போதே சேர்த்திருக்கேன். இப்ப வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் சிம்ல வச்சு வதக்கி விடுங்க. மசாலே நீங்க நிறைய சேர்த்திருக்கீங்க, இப்ப சேர்க்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு தாளிச்சுட்டு, கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டு, நான் அந்த தேங்காய் கலவையை அரைச்சு உள்ள சேர்ப்பேன் பாருங்க, அதை அப்படியே சேர்த்துட்டு நீங்க குருமாவா பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம அரைச்சிக்கலாங்க. சும்மா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்க கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் நிறைய சேர்க்கறது பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய ஆயிரும். ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 அல்லது 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூட ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன பல்லா இருந்தா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஏன்னா மசாலையும் நான் நிறைய இஞ்சி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்க்கணும். ஒரு 4-5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதனால நான் மிக்சி ஜார்ல 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து ஊத்திக்கிறேன். அது போக இன்னும் 2 டம்ளர் கூட ஊத்திக்கிறேங்க. ஏன்னா இது இந்த பச்சை வாசம் போகணும். அது போக நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசால் சேர்க்கும் போது இன்னும் கெட்டியாகும். அதனால கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. உப்பு அதே மாதிரி மசாலையும் இருக்குங்க, அளவா சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல விட்டுட்டு அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கி விட்டீங்கன்னா அந்த மிளகாய் தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம் போயிருங்க. இந்த கலவை கெட்டி ஆக கூடாது, ஏன்னா நம்ம இது கூட அந்த உருளைக்கிழங்கு மசால் சேர்க்கிறோம். அதனால இதை ரொம்ப கெட்டி பண்ணிடாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் இப்ப மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ஒரு கொதி வர்ற வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும். இப்ப மசாலும் சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. அந்த தேவையான அளவு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. அதனால இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போறேன். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஏன்னா மசாலா எதுவும் வேகிறதுக்கு இல்லை இல்லைங்களா, எல்லாம் வெந்ததுதான். நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்தா மட்டும் போதுங்க. இது இட்லிக்கு தோசைக்கு ஊத்தி சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த குருமா கன்சிஸ்டன்சில இருக்கணும். அந்த டைம்ல தான் நான் எடுத்திருக்கேன். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. இது இட்லி விட தோசைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இதுலயே இன்னொரு சின்ன மாற்றம் நீங்க செய்யலாம். என்னன்னா தேங்காய் அரைக்கும் போது ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்போ நீங்க மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்க்க தேவையில்லைங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க, அதுவும் சூப்பரா இருக்கும்.